முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜூன் 19 வரை காவல் நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க கோரிய வழக்கு ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. $24 லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதால் சிபிஐ விசாரணை அவசியம் தேவை என மனுதாரர் தரப்பில் வாதம். தேவையற்ற உணர்ச்சிகரமான வாதங்கள் தேவையில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான பாமக போட்டியிடும். கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒருமித்த முடிவு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 21ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. மேட்டூர் அணை திட்டமிட்ட தேதியில் திறக்கப்படாத நிலையில் 78 கோடி ரூபாயில் குறுவை சாகுபடி தொகுப்பு அறிவிப்பு. 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகளை வழங்க தமிழக அரசு உத்தரவு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா போட்டி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. தனியார் மருத்துவமனை மீதான மோகத்தை களைத்து அரசின் இலவச மருத்துவத்தை பெற வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். கீழடியில் வருகின்ற 18ஆம் தேதி தொடங்குகிறது 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது அனுமதி. எதிர்வரும் காலங்களில் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் போர் ஏற்படலாம். உணவு உற்பத்தியை பெருக்குவது புண்ணியமான காரியம் என வேளாண் துணை செயலாளர் அபூர்வா பேச்சு. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட அதிகபட்சமாக 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொல்கத்தாவில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து. உள்ளே சிக்கியவர்களை கட்டிட அலங்கார கண்ணாடிகளை உடைத்து மீட்பு படையினர் மீட்பு. தமிழ்நாட்டிற்கு 15 டிஎம்சி காவிரி நீரை திறக்க வேண்டும். காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தல். சென்னையில் தமிழிசையுடன் அண்ணாமலை திடீர் சந்திப்பு. சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசையின் வீட்டிற்கு சென்று சந்தித்த அண்ணாமலை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முற்பட்ட ஹசில் என்ற போதைப்பொருள் பறிமுதல். 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள 72 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ரூபாய் 15 கோடி பறிமுதல். 41 செல்போன்கள், 19 லேப்டாப்கள், சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஆந்திர மாநில அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு விவரம் வெளியீடு. துணை முதலமைச்சராக ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் நியமனம். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு சட்டம் ஒழுங்கு அமைச்சர்களுக்கு ஒதுக்காத துறைகள் ஒதுக்கீடு. நீட் முறைகேடுகளை கண்டித்து ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் போராட்டம். மாணவர்கள் கட்டுக்கடங்காமல் குவிந்ததால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பதற்றம். போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை கைது செய்ய இடைக்கால தடை. முன்ஜாமீன் வழங்கி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை புகுந்ததால் அதிர்ச்சி. சிறுத்தை கடித்ததில் முதியவர் காயம், மாணவர்கள் வெளியேற்றம்.